வாதம். அதற்கு காரணம் நம்முடைய இறந்தவர் யாரோ ஒருவர் அல்ல, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அரசியல் தலைவர். அப்படி ஒரு அரசியல் தலைவர் படுகொலை செய்யப்படும் போது அதில் அரசியல் பின்னணி இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இதைத்தான் அவர் கேட்கிறார். அதற்கான காரணவாதிகளையும் அவர் பேரை சொல்லி பல நேரங்களிலே நாட்டு மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லோரும் நம்முடைய கட்சியிலே முன்னணி பொறுப்பில் இருப்பவர்கள். அவர்களுடைய உறவாடி கொண்டும் அவரிடத்திலே துணையாக நின்று கொண்டும் இருக்கின்ற கொடுமையைத்தான் நாம் பார்க்கின்ற நேரத்திலே இந்த கட்சி நமக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பாக, இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக தமிழகத்திலே இருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த ஒரு கட்சி தான் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமை குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தேசிய தலைவர் மாயாவதி மட்டும்தான் இந்தியாவுடைய அடித்தட்டு மக்களுடைய பாதுகாவலர் என்பதை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக இதை புரிந்து கொள்வார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியை தமிழகத்திலே வலிவோடும் பொலிவோடும் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த கொலையிலே உண்மையான குற்றவாளிகளை நாம் கொண்டு வந்து சட்டத்தின் முன்னாலே நிறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கட்சி இங்கே பலமாக இருப்பதை நாம் நிரூபிக்க முடியும். அதற்கான முயற்சிகளை நாம் நம்முடைய மாநில தலைவருடைய பின்னாலே இருந்து அனைத்து பொறுப்பாளர்களும் நாம் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். மாறாக இங்கே இந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு துணை போகக்கூடாது. உடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் யார்? இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள். ஏன் இந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்? அவர்கள் பார்வையிலே இது ஒரு தலித் கட்சி. தலித் கட்சிக்கென்று தனி சின்னமா, தலித் கட்சிகளுக்கென்று ஒரு தனி வாக்கு வங்கியா அதை உருவாக்க விடலாமா? நமக்கான வாக்கு வங்கி அல்லவா அது, நமக்கு சொந்தமானது அல்லவா? அதை எப்படி நாம் விட்டு கொடுப்பது? ஆகவே இவர்களை ஒன்று சேர விட்டால் இந்த வாக்கு வங்கியை திரளாக ஒரு பக்கத்திலே அவர்கள் ஒரு சின்னத்திலே முத்திரையிட அவர்கள் தயாராகிவிட்டால் நம்முடைய அரசியல் அஸ்தமனமாகிவிடும் என்ற ஒரே காரணத்தினாலே இந்த கட்சியை சிதைக்கிறார்கள். தலைவரை சிதைத்தவர்கள் தான் இதையும் செய்கிறார்கள். இதை கட்சி பொறுப்பாளர்கள் உணர்ந்து தேசிய தலைவர் பெகன்ஜி மாயாவதி அவருடைய தலைமையில் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய தன்மான தலைவர் நம்முடைய டாக்டர் பி ஆனந்தன் அவர்கள் தலைமையிலே ஓரணியிலே இருந்து கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று இன்றைய நம்முடைய சமத்துவ தலைவருடைய பிறந்த நாளிலே உறுதியேற்போம். ஜெய் பீம்.